அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம் அரசனோட ப்ரோமோ கார்டு தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது. அந்த படத்தில் வந்து தீம் சாங் அண்ட் அனிருத்தோட மியூசிக் தான் ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலில் கேட்டுட்டு வந்துடலாம். போன வீடியோ இதுக்கான இந்த படத்துக்கான விஷயங்களை பற்றி நாங்கள் பேசி முடிச்சோம். பட் இந்த பாட்டை பற்றி எதுவுமே இல்லை, பேசுகிற அளவுக்கு அந்த ஒரு இதில் கேட்டது மட்டும் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் வந்து அதை மட்டுமே கேட்காத முடிவு பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கேட்டு வந்தோம் மக்களே. ஸோ நீங்களும் வாங்க இங்கே சேர்ந்து கேளுங்க. 3, 2, 1 and here we go. எனக்கு அந்த ஒரு ஆரம்பத்தை கொண்டு போகிற விதம் எனக்கு பிடிச்சிருச்சுங்க. அதான் நான் அதை மறுபடியும் கேட்கணும், ஒரு வீடியோ பண்ணணும்னு முடிவு பண்ணேன். பட் இது எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. எங்கேயோ எந்த படத்துல சரி இது இருக்கணும். ஒரு சீன்லாம் அந்த பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, இப்போ கேட்க நல்லா தான் சீனுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு. இந்த போர்ஷன் தான் எனக்கு பிடிச்ச ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஓகே, வெறும் 1 minute and 35 seconds. இதை வச்சு நாங்கள் ஒன்றும் அப்படியே டீகோட் பண்ணியெல்லாம் சொல்லவே முடியாது. அது இந்த ஒரு மியூசிஷியன் எந்த ஒரு இதை பற்றி பேசுகிறவங்க கண்டிப்பாக அது தெரியல எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த பாட்டு வந்து அந்த தீம் சாங் அதான் அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நான் மறுபடியும் இதுக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ கேட்க நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து அப்படி யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்குது. பட் எங்கேயும் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ட்ரம்பட் சம்திங் ஒரு இது உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரியாக தெரியல. இன்கேஸ் இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் மீ. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அனிருத்தோடைய ஓஹோ அந்த ஒரு விஷயம் அன்றைக்கி இடையில வந்துச்சு. எப்படியும் அவரோட ஹம்மிங் எங்கேயாச்சும் வராமல் இருக்காது வந்துருச்சு. அண்ட் தீம் சாங்கில் அந்த விஷயம் இல்லைன்னா எப்படி ஒரு ஹைப்பை கொண்டு போகணுன்றத ஹீ நோஸ் ஹவு ஹீ கனெக்ட்ஸ் வித் ஆடியன்ஸ்னால் அவருடைய பாடல் வந்து எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை வந்து மேட்ச் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த பாட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் தான் எனக்கு என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் வெற்றிமாறன் இந்த டிசிஷன் எடுத்திருக்காருன்னா தேர் ஷுட் பி சம்திங். நாங்கள் வந்து ஏன் சனா இல்லை அது இல்லைன்னால நாங்கள் வந்து கேட்கவே கூடாது. வர்ற படத்தை நாங்கள் பார்க்குறது நம்மளுடைய வேலை. டிரெக்டர்ஸ் என்ன தராங்களோ அந்த விஷயங்கள் வந்து அவங்க தரமாக தந்துட்டாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா கோதா ஹாப்பி அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் நான் அப்படி தான் பார்க்குறேன். பிகாஸ் அனிருத் இதை வச்சே நாங்கள் வந்து பேஸ் பண்ணி சொல்ல முடியாது அனிருத் எப்படி பண்ண போகிறாருன்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் ஆல் தி அப்டேட்ஸ், ஆல் தி சாங்ஸ். இன்னும் இருக்குது இந்த படத்தை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறும் ப்ரொமோவில் தான் வந்த தீம். இன்னும் பல விஷயங்கள் பார்த்துக்கு இருக்குது. அதை வச்சு தாங்க பேச முடியும். அண்ட் இந்த பாடல் கேட்டு பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஹைப் பேர் இருக்கும். அனிருத் மாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறவங்க தான் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து குறையெல்லாம் எதுவுமே சொல்லலை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு எங்கேயோ கேட்டது அது என்ன பாட்டுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பட் தீம் சாங் வந்து அந்த விஷுவல்ஸ்க்கு வந்து வரும்போது இட் வாஸ் அ குட் ஒன். பிகாஸ் அந்த ஒரு ஃப்ளோவில் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் அதில் கேட்கும்போது அதுதான் அந்த லிட்ரல் ஒரு சில்ஸ் வர மொமெண்ட்னா அந்த மாதிரி பிஜிஎம்ஸ் தான் அதுக்கு வந்து சூட் ஆகும். ஸோ ஹி டிட் இட் வெல். அவ்வளோதாங்க. இதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருந்துச்சு. இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பல விஷயம் சொல்லிட்டேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்டுறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட். நான் மெயின் திஸ் வீடியோ ரைட் நவ். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி அடிச்சு பேசுகிற மாதிரி கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுவாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.